ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். மகராசிக்காரர்களின் அற்புதமான குணங்கள். ராசிகளிலேயே அதிக புகழ் வெளிச்சம் இல்லாதவர்கள் பகட்டு இல்லாதது மகராசி தான். ஆட்டுத்தலையும் மீன் போன்ற உடலமைப்பும் கொண்ட மகரம் காதலுக்கு பெயர் போனவர்கள் அல்ல. ஆனால் மகரம் ஒரு நிலம் சார்ந்த ராசி. இவர்கள் இதர நிலராசிகளான ரிஷபம் மற்றும் கன்னியோடு பொருந்தி போவார்கள். இவர்களை போன்ற சூழ்நிலைக்கப்ப பொருந்தி போகக்கூடிய சகிப்புத்தன்மை நிறைந்த மனிதர்களையே வேறெங்கும் பார்க்க முடியாது. முக்கியமாக அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவர்கள். ஆம், மகரம் ஒரு உறவுக்காக அதிக அளவில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவர்கள். உறுதியாக தெரியாத போது கூட அவர்கள் உணர்ச்சிகளை பயங்கரமாக வெளிப்படுத்தக்கூடியவர்கள். என்றாலும் ஒருவரிடம் காதலிக்க அனுமதி கிடைத்துவிட்டால் மகரத்தை போல தங்கள் அன்பை தைரியமாக வெளிப்படுத்தக்கூடியவர்கள் வேறொரு யாரும் இருக்க முடியாது. மகராசிக்காரர்களின் மிக ஆழமான உண்மையான அன்பை பெறும் இடத்தில் நீங்கள் இருந்தால் அவர்கள் தன் அன்பை உங்களிடம் ஆளுமையின்றி வெளிப்படுத்துவதை உணரும்போது உண்மையில் அவர்களை உங்களால் நேசிக்காமல் இருக்க முடியாது. மகராசிக்காரர்களை காதலிப்பது பரிபூர்ணமான ஆசீர்வாதம் என்பதற்கான 7 காரணங்கள் இதுதான். மகராசிக்காரர் சகிப்புத்தன்மை நிறைந்தவர்கள். ஆம், மகராசிக்காரர்கள் யாரிடமும் எதிர்த்து நிற்பதை வெறுக்கிறார்கள். மகராசிக்காரர்கள் மற்றவர்கள் கோபப்படும்போது கூட சகிப்புத்தன்மையுடன் இருப்பார்கள். மகரம் சூழ்நிலைக்கேற்ப மனநிலையை மாற்றிக்கொண்டு உற்சாகமாக வைத்திருக்க முயல்வார்கள். இருந்தாலும் அவர்கள் பொறுமையை நீங்கள் அளவுக்கு மீறி சோதித்தால் உங்களை விட்டு விலகவும் தயங்க மாட்டார்கள். மகராசிக்காரர்கள் அற்புதமானவர்கள், மென்மையானவர்கள், நாகரிகமானவர்கள். ஆனால் நேரம் வரும்போது தங்கள் உறுதியை காட்டுவார்கள். இதில் எப்பொழுதும் முன்கூட்டியே திட்டமிடுவார்கள். உங்களுக்கு A முதல் Z வரை எல்லாமே திட்டமிட்டு நடக்க வேண்டுமென்றால் மகரத்துடன் ஒற்றுமையாக இருங்கள். அவர்கள் மிகுந்த ஒழுக்கமானவர்கள். திட்டமிட்டது தோல்வியடைந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். இவர்கள் கடின உழைப்பாளிகள். எனவே தங்கள் திட்டமிட்டபடி எல்லாம் நடக்க அவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வார்கள். இதனால்தான் ஒரு விசேஷம் எனும்போது யாராலும் மகராசிக்காரர்களை தவிர்க்க முடியாது. இதில் மகராசிக்காரர் அர்ப்பணிப்பு நிறைந்தவர்கள். மகராசிக்காரர்கள் இரகசியமானவர்கள் அல்ல. அவர்கள் தன்னை சுற்றி சுவரெழுப்பிக் கொள்வதை ஒருபோதும் விரும்புவதில்லை. இருந்தாலும் அவர்கள் மனதில் இடம் பிடிப்பது அவ்வளவு எளிதல்ல. மகராசிக்காரர்கள் யதார்த்தமானவர்கள். அவர்கள் எல்லோரைப் போலவே ஆழமாக நேசிப்பார்கள். இருந்தாலும் ஒருவரிடம் தன் மாறாத அன்பை உடனடியாக தெரிவிக்க மாட்டார்கள். இருந்தாலும் காலப்போக்கில் மகராசியினர் தங்கள் துணைக்கு அர்ப்பணிப்பானவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அவர்களுடைய காதலுக்கு நீங்கள் தகுதியானவர் என்று ஒருமுறை நினைத்துவிட்டால் அவர்கள் பின்வாங்க மாட்டார்கள். தங்கள் வாழ்நாள் முழுவதையும் உங்களை காதலிக்க அர்ப்பணித்து விடுவார்கள். இதில் மகராசிக்காரர்களுக்கு தங்கள் குடும்பத்தை பாதுகாப்பதை விட வேறொன்றும் வேண்டாம். உங்களை தன் குடும்பத்தில் ஒருவராக நினைத்துவிட்டால் உங்களை பாதுகாப்பார்கள். உங்களை அவர்களாக நினைத்து பாதுகாப்பார்கள். உங்கள் கஷ்ட நஷ்டங்களில் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மகராசிக்காரர்கள் நம்பகமானவர்கள், நிலையானவர்கள் மற்றும் சரீரத்தில் அன்பானவர்களும் கூட. எத்தனை வருடங்கள் ஆனாலும் அவர்களுக்குள் இருக்கும் காதல் தீ அணைவதில்லை. அவர்கள் தன் முடிவில்லாத அன்பையும் ஆதரவையும் உங்கள் மீது காட்டுவார்கள். இதில் லட்சியவாதிகள். மகராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை நிறைந்தவர்கள், தைரியமானவர்கள். அவர்களுடைய ஆழமான விருப்பங்களை அடைய சத்தமில்லாமல் கடினமாக உழைப்பார்கள். மகரம் தங்களுடன் தன் குடும்பத்தையும் சேர்த்தே உயர்த்துவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு எப்பொழுதும் லட்சியங்களும் கனவுகளும் அதிகம். அதே சமயம் அவர்கள் நேசிக்கும் மனிதர்களை தன் வருமானத்தால் காப்பாற்றவும் ஆதரளிக்கவும் செய்கிறார்கள். உறவுகளுக்கு நிலைப்புத்தன்மையை பரிசளிக்கிறார்கள். இதில் பொறுமையானவர்கள். இன்றைய நாட்களில் அரிதாகிவிட்ட ஒரு பண்பு பொறுமை. ஆனால் மகராசிக்காரர்களுக்கு அபரிதமான பொறுமை உண்டு. அவர்கள் ஒன்று தேவை என்று முடிவு செய்துவிட்டால் அதை ஒன்று நீங்களாக கூட இருக்கலாம். தங்கள் லட்சியத்தை அடைவதற்கு நீண்ட காலம் திட்டம் தீட்டுவார்கள். அதே சமயம் மிக பொறுமையான நபர்களான இவர்கள் தங்களுக்கு தேவையானதை அடைவதற்கு மட்டுமல்ல, மற்றவர்களை புரிந்து கொள்வதிலும் அதே அளவு பொறுமையை கடைபிடிக்கிறார்கள். நல்ல விஷயங்கள் நடக்க நேரம் எடுக்கும் என்பதை புரிந்து வைத்திருக்கும் இவர்கள் எதையாவது அடைய மிக மிக அரிதாகவே அவசரம் காட்டுவார். மகராசிக்காரர்கள் தன் உறவுகளிலும் பொறுமை கடைபிடிப்பார்கள். கடினமான சூழலில் கூட உங்களுடன் துணை நின்று நல்ல காலம் வரும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருப்பார்கள். இதில் பகுத்தறிவாளர்கள். மகராசிக்காரர்கள் புத்திசாலிகள். அவர்கள் எப்பொழுதும் ஒரு கதையின் மறுபக்கத்தையும் கேட்டே முடிவெடுப்பார்கள். அவர்கள் பற்றற்றவர்களாக இருந்தாலும் பகுத்தறிவோடு சிந்தித்து ஒரு விஷயத்தை பற்றிய போதுமான தகவல் கிடைத்த பிறகே அதற்கேற்ப செயல்படுவார்கள். நிலைப்புத்தன்மை, ஆதரவு, தடையற்ற புரிதல், இதைவிட ஒரு உறவில் வேறென்ன வேண்டும்? அவர்கள் அரிதாக உணர்ச்சிவசப்படுவார்கள். மாறாக அமைதியான மனநிலையில்தான் கடினமான முடிவுகளை எடுப்பார்கள். உங்களுக்கு துணைவிடமிருந்து விசுவாசமும் அர்ப்பணிப்பும் வேண்டுமென்றால் மகராசிக்காரர்கள் அது ஏராளமாக அள்ளி வழங்குவார்கள். அவர்களுடைய இந்த பண்புகள் திட்டமிடுதலில் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். மகராசிக்காரர்கள் துணையாக வாய்க்கும் போது வீட்டை இல்லமாக்குகிறார்கள். அடுத்ததாக, சம்பாதித்த பணம் வீண் விரயம் ஆகாமல் இருக்கவும் வாங்கிய கடனை விரைவில் அடைக்கவும் இந்த ஒரு பொருளை முதலில் வீட்டுக்குள் வாங்கிவிடுங்கள். ஆம், ஒவ்வொரு ரூபாயும் சம்பாதிப்பது என்பது எவ்வளவு கஷ்டம் என்று அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணம் வீட்டிற்கு வருவதற்கு உள்ளேயே செலவழிந்துவிடும். என்னதான் நாம் மாதம் வரவு செலவு கணக்கு பார்த்து எல்லாம் சரியாக செய்கிறோம் என்று நினைத்து செய்தாலும் கூட நம்மால் பணத்தை மிச்சப்படுத்தி சேமிக்க முடியவில்லை.
சரி, பணத்தை சேமிக்க தான் முடியவில்லை, கடனாவது வாங்காமல் இருக்கிறோமா? அதுவும் கிடையாது. எப்படி பார்த்தாலும் எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு சிறு தொகையாவது கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாமல் படும் பாடு அதைவிட துயரமானது. இந்த நிலை மாற நாம் என்ன செய்வது என்று புலம்பி வாழ்வதே பலருக்கும் சகஜமான ஒன்றாக இருக்கிறது. சரி, இதுபோல சூழ்நிலைகளை சமாளிக்க ஆன்மீகத்தில் சில வழிமுறைகளை நமக்கு கூறியிருக்கிறார்கள். அதாவது சம்பளம் வாங்கினாலும் சரி, அல்லது தொழிலோ வியாபாரத்திலோ வரும் முதல் வருமானமாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் கடன் வாங்கினாலும் சரி, முதலில் அதில் ஒரு சில பொருட்கள் வாங்கினால் வீட்டில் வருமானம் பெருகும். உப்பு வாங்கி வைத்தால் செல்வம் சேரும் என்று ஒரு தந்திரிகம் இருப்பது பெரும்பாலும் அனைவரும் அறிந்தது. உப்பை தவிர வேறு எந்தெந்த பொருளை வாங்கினால் அதிக செலவாகாமல் இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு உபயோகப்பதிவு தான் இது. இப்படி நீங்கள் இரவும் பகலும் பாடுபட்டு சம்பாதித்த பணம் உங்கள் கையிலேயே தங்க நீங்கள் வாங்க வேண்டிய அந்த ஒரு பொருள் துவரம்பருப்பு. ஆம், நாம் சாம்பார் வைக்க பயன்படுத்தும் இந்த துவரம்பருப்பு தான் நாம் முதலில் வீட்டிற்கு வாங்க வேண்டும். பெரும்பாலும் பலர் மளிகை பொருள் வாங்கும்போது மஞ்சளை முதலில் எழுதுவார். வீட்டிற்கு மங்களங்களை அது சேர்க்கும் என்பதால். ஆனால் மஞ்சளானது எப்போதும் எல்லாவற்றுக்கும் செலவு ஆவது இல்லை. மஞ்சளை விட அரிசி எந்த அளவுக்கு செலவாகிறது அதே அளவுக்கு ஒரு வீட்டில் துவரம்பருப்பும் செலவாகும். இது மட்டுமில்லாமல் துவரம்பருப்பானது அன்னபூரணி தாயாருக்கு மிகவும் இஷ்டமான ஒரு தானியம். இந்த தானியத்தை நீங்கள் முதலில் வாங்கும்போது உங்கள் வீட்டில் இல்லாத பற்றாக்குறை வரவே வராது. ஆகையால் தான் நம் வழக்கத்தில் எந்த விசேஷம் வந்தாலும் அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், இந்த துவரம்பருப்பு சேர்த்து சாம்பார் வைப்பதை ஒரு வழக்கமாக அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து வருவதற்கான காரணமும் அதுதான். அதேபோல புதிதாக ஒரு வீடு கட்டி பால் காய்ச்சும் போது அதில் வீட்டில் மளிகை பொருள் வைப்பது வழக்கம். அதுவும் முக்கியமாக இந்த துவரம்பருப்பும் அதில் இடம்பெற்றிருக்கும். இந்த துவரை அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு தானியம். எனவே இனி நீங்கள் வாங்கும் முதல் பணமாகட்டும் கடனாகட்டும் அதில் இந்த துவரம்பருப்பை வாங்கி வைத்து நீங்கள் பாடுபட்டு சம்பாதித்த பணத்தை பத்திரமாக வைத்து வாழ்க்கை நல்ல நிலையை அடைந்திருங்கள். வாழ்நாள் முழுவதும் கவலையே இல்லாமல் சிரித்து கொண்டே வாழும் வாழ்க்கை வேண்டுமா? வாரத்தில் ஒரு நாள் இதை சாப்பிட்டாலே போதும். ஆம், வாழ்நாள் முழுவதும் சிரித்து கொண்டே வாழ்ந்தால் நாம் ஆரோக்கியமாக இருப்போம். உடல் ரீதியாக கூட எந்த ஒரு நோய் நொடியும் வராது. மன அழுத்தம் இருக்காது. வாழ்க்கை பாரமாகவே தெரியாது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஆன்மீக ரீதியாக என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம், உங்களுக்காக ஒரு சில குறிப்புகள் இந்த பதிவில் கூறுகிறோம். உங்களுக்கு எது சுலபமாக இருக்கிறதோ அதை பின்பற்றி பலன் பெறுங்கள். வாழ்க்கையில் திருப்தி என்ற ஒன்று இருந்தால்தான் இன்பம் என்ற ஒன்று வரும். இன்பம் இருந்தால்தான் முகத்தில் புன்னகை இருக்கும். ஆகவே வாழ்கின்ற வாழ்க்கையை மன திருப்தியோடு நிறைவோடு வாழத் தொடங்குங்கள். வாரந்தோறும் வரக்கூடிய திங்கட்கிழமையில் தயிர் சாதம் சாப்பிட்டிருந்தால் நம்முடைய மனது மகிழ்ச்சியாக இருக்கும். எப்பொழுதும் சிரித்து கொண்டே வாழலாம். அதேபோல திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை நீர்மோரை தானமாக கொடுக்க வேண்டும். ரோட்டோரங்களில் வெயிலில் கஷ்டப்படுகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு நீர்மோர் தானம் கொடுக்கலாம். பசியில் வாடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நீர்மோர் தானம் கொடுக்கலாம். சில பேர் வெயிலேயே அயராது உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ரோட்டோரங்களில் கடைகள் வைத்து ரொம்பவும் கஷ்டப்படுவார்கள். கட்டிட வேலை செய்பவர்கள் என்று பார்த்தால் அவர்களுக்கு உங்கள் கையால் நீர்மோரை தானமாக வாங்கி கொடுங்கள். எந்த கிழமை வாங்கி கொடுத்தாலும் தவறு கிடையாது. ஆனால் சாஸ்திரப்படி திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்பவர்களுக்கு மன நிம்மதி அதிகமாகும். அதேபோல திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு அருவியில் குளிப்பது நல்லது. உங்களுடைய வீட்டின் அருகில் ஏதாவது அருவி இருந்தால் அந்த இடத்தில் போய் குளித்துவிட்டு வரலாம், தவறு கிடையாது. அப்படி இல்லை என்றால் புண்ணியஸ்தலங்களில் அருவி இருக்கும். அந்த இடங்களுக்கு சென்று குளித்தாலும் மன நிம்மதியை பெற முடியும். கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை வந்து கொண்டே இருக்கிறது. குடும்பத்தில் நிம்மதி இல்லை. கணவனும் சிரிப்பது கிடையாது, மனைவியும் சிரிப்பது கிடையாது. சொல்லப்போனால் விவகாரத்து வரை கூட பிரச்சனை சென்றவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ இல்லற வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது, அல்லது டைவர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு என்ன செய்வது என்று யோசிப்பவர்கள், ஒன்றாக சேர்ந்து வாழ வேண்டும் என்ற விருப்பம் இருப்பவர்கள் 9 சீப்புகளை வாங்கி யாருக்காவது தானம் கொடுக்க வேண்டும். சீப்பு தானம் நிச்சயமாக கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையை அதிகரிக்கும். தனியாக சீப்பை தானம் கொடுக்க முடியவில்லை என்றால் கூட பரவாயில்லை. வெற்றிலைப்பாக்கு, மஞ்சள், குங்குமம், சிறிய கண்ணாடியுடன் ஒரு சீப்பு வைத்து ஒரு செட்டிற்கும் அதை 9 என்ற கணக்கில் வாங்கி கோயிலுக்கு சென்று அங்கு வரக்கூடிய பெண் பக்தர்களுக்கு கூட இந்த தாம்பூலத்தை தானமாக கொடுக்கலாம். இதை செய்தாலும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். மேல் சொன்ன குறிப்புகளில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பின்பற்றி பலன் பெறலாம்.